வசுந்தரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினேன். அதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இப்ப நெருக்கடி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே. இப்ப அவளை உனக்கு கட்டி வைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகுமே. இங்க பாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வசுந்தரா தான் வேணும். பரவாயில்லையே, நமக்குன்னு 4 அடிமை இந்த நாட்டுல இருந்துகிட்டே இருக்கானுங்களே. போலீஸ் கிட்ட அடி வாங்கியும் ஜெயில களி தின்னும் இன்னும் இவனுக்கு புத்தி வரலையே. அவன் நினைப்பாவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே பையன். சரி சரி, இதெல்லாம் போன்ல வேணாம். போலீஸ்காரங்க ஒட்டு கேட்பாங்கடா. நீ நேர்ல வா, பேசிக்கலாம். நான் வீட்டுல தான்டா இருக்கேன், நீ வா. சோதிமணி வர, இனிமே கழுத்து நிறைய நகை போட்டுக்கலாம். மேடம் வாமா. மேடம், நீங்க சாப்பிடவே மாட்டேங்கிறீங்கன்னு பிரியா சொன்னா, தயவு செஞ்சு சாப்பிடாம இருந்து உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. வந்து சாப்பிடுங்க மேடம். இத பாருமா, அர்ஜுன் எதுவுமே தெரியாது, உலகம் புரியாம வளர்ந்த புள்ள. சின்ன வயசுல இருந்து அவன் மனசு எந்த வகையிலயும் புண்படக்கூடாதுன்னு நினைச்சு அவனை பொத்தி பொத்தி வளர்த்துட்டோமா. அவன் என்னடான்னா வேற மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே ரேஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, பாரு, இது மட்டும்தான். ஆனா இப்போ இப்படி அவன் மாறி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக விரதம் இருக்கேன், தீ மிதிக்கிறேன்னு சொல்றான்னா என்னால அதை நம்பவே முடியலம்மா. ஒரு அம்மாவா என் மனசு நிறைஞ்சிருக்கு. மனசு நிறைஞ்சிருக்கும் போது எப்படிமா பசி எடுக்கும்? நான் ஏதோ வீம்புக்காக சாப்பிடாம இருக்கேன்னு நினைக்காதம்மா. சந்தோஷத்துல மனசு நிறைஞ்சுதாம்மா நான் சாப்பிடாம இருக்கேன். இது அத்தனைக்கும் நீதாம்மா காரணம். எப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அர்ஜுனோட போக்கு மொத்தமா மாறிடுச்சுமா. எத்தனையோ பேரு அவனை கரிச்சு கொட்டுறத இந்த காதால கேட்டு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட எத்தனை நல்ல மாற்றங்கள் வந்திருக்குன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் எப்படிம்மா நன்றி செலுத்த முடியும்? இந்த விரதத்தை அதனாலதான் நான் நன்றி கடனா நினைக்கிறேம்மா. இதுனா அந்த தெய்வத்துக்கு பண்ற நன்றி கடன் மட்டும் இல்லம்மா, உனக்கும் சேர்த்துதாம்மா. மேடம், என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அர்ஜுன் சார் வந்து எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு காரணம் அவருக்கு சின்ன வயசுல அந்த பொண்ணு செஞ்ச உதவிக்கான நன்றி கடனை தீர்க்கறதுக்கு மட்டும் இல்ல மேடம், அந்த குடும்பத்துக்கு உதவியும் செய்யணும் தான் நினைக்கிறாரு. இப்படி நீங்க எல்லாருமே ஒரு நல்ல மனசோட இந்த விஷயத்துல ஈடுபடுறீங்க. அப்படி இருக்கும்போது இதுல நான் எங்கம்மா வந்தேன்? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அர்ஜுனுக்கு அந்த பொண்ண கண்டுபிடிக்கணுங்கிற வெறி வந்ததே நீ வந்ததுக்கு அப்புறம்தான். அதனால நானும் சேர்ந்து சாப்பிடாம இருந்தா நிச்சயமா அவனோட வேண்டுதல் அவன் நினைச்ச மாதிரி இன்னும் சீக்கிரமாவே நிறைவேறுமா. இது பாருங்க மேடம், கண்டிப்பா அது நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாலும் பசி மட்டும் வயித்தை கிள்ளுதே. ஆஹா, நல்ல மணமா இருக்கே. வயிற்றுக்குள்ள வேற யாரோ மிக்ஸி ஓட்டுற மாதிரி இருக்குதே. தட்டு இங்க வச்சிருக்கா இவ, தட்டு. அது தட்டு எடுத்தாச்சு, தட்டு எடுத்தாச்சு. சா என்னது? ஒண்ணுமே இல்ல. என்னடா அது? என்னது இது? என்னது இது? ஒரு பக்கத்துலயும் ஒண்ணுமே காணோம். இந்த இருமக்காரி இருமிக்கிட்டே சமைக்கிறதுக்கு மறந்துட்டாளா? இல்ல எல்லாத்தையும் எடுத்து எங்காவது கொட்டிட்டாளா? அடியே துளசி, துளசி,
எங்கடி போன? பாடிங்க. ஐயோ, ஏய் துளசி. என்னம்மா? என்னம்மா நொன்னமானுகிட்டு? அடியே, உன் கழுத்து காது மூலியா கிடக்குற மாதிரி பாத்திரம் எல்லாமே மூலியா கிடக்கு. ஏண்டி நல்லா ஆக்கிட்டு வெளியில கொட்டிட்டியா? உன் பரம்பரை தான் நல்லா தின்னு தீட்ட பரம்பரையாச்சே. வெளியில அடுப்ப வச்சு விளைஞ்சிருக்கிற நெல்ல புடுங்கி சோத்த பொங்கி அம்மா சாப்பிடு ஐயா சாப்பிடுன்னு சாப்பிட்ட குடும்பம் உன் குடும்பம். அதாண்டி உன்னை கட்டிக்கிட்ட நாள் முதல்ல என் குடும்ப தர்தரத்துல தாண்டவம் ஆடுது. அம்மா, என்ன கரிச்சு கொட்டினது போதும், எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? என்னம்மா பேச போற? ஆக்கி வைக்காம ஓ வைரஸ் வாயை திறந்து என்ன சொல்ல போற? அம்மா, அங்க அர்ஜுன் தம்பி விரதம் இருக்காரு, நாங்களும் விரதம் இருக்கோம். அதனாலதாம்மா சமைக்கல. என்னது சமைக்கலையா? ஏய் கேடு கெட்டவளே, அதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதேடி. என் தம்பிய கட்டிக்கிட்ட நாள் முதலாவே அணையா விளக்கு மாதிரி அடுப்பை எரிய விட்டு அவிக்கிறதும் ஆக்குறதும் நல்லா கொட்டிக்கிறது முதலடி இருந்த. இப்ப எவனோ ஒருத்த விரதம் இருக்காங்கிறதுக்காக இந்த சான் வைத்து காயப்பட முடியுமாடி? அதான் கோயில் கால மாதிரி உன்னை வளர்த்து வெளியே மேய விட்டுருக்கிய, அதை பட்டினியா கிடக்க சொல்லு. அதை விட்டுட்டு நான் எதுக்குடி பட்னியா கிடக்கணும்? அவிச்ச சோறு ஆறி போனாலும் பசிச்ச வாய்க்கு பௌஷு குறையாதுன்னு சொல்லுவாங்களேடி. 4 பருக்கையா இருந்தாலும் நாக்குல போட்டு சாப்பிட்டுருப்பேனடி. இப்படி விரதம் இருக்கேன்னு வீம்பு பிடிச்சு அடுப்படிய காய வச்சுட்டேடி. அடியே, உள்ள புளிச்ச மாவு ஒளிச்சு வச்சிருப்பல, அதுல கொஞ்சம் மிளகு தூளும் சீரகத்தூளும் வெங்காயத்தை இப்படி வதக்கி போட்டு சின்ன சின்னதா ஊத்தப்ப சுட்டு வை, நான் வந்து சாப்பிடுறேன். முதல்ல இதெல்லாம் எடுத்து வை. விரதம் இருக்கலாம். அடி பாட்டி எங்க போச்சு இந்த பாட்டி? பாட்டி, ஐயோ டேய், இங்க எதுக்குடா வந்த? அவ வேற உள்ள இருக்காடா. நீ உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போடா. ஏடா கதவை சாத்துறேன். என்ன சோதி? ஐயோ என் தங்கமே, இப்படி இழைச்சு போயிருக்கியே. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதும்பாங்களே, இப்படி அடிமாடா வந்து நிக்கிறியடா. நான் இழைச்சிட்டேன் சரிதான், ஆனா நீ கொஞ்சம் வெயிட் கூடி இருக்கிய. சரி சரி, நீ எப்படி இருக்க? திருவண்ணாமலை தீபம் மாதிரி இருந்தேன்டா. இப்போ தீஞ்சு போன தீக்குச்சி மாதிரி ஆயிட்டேன். அந்த துளசி கடங்காரி இருக்காளே, இன்னைக்கும் சமைக்காம அடுப்படி காய போட்டாடா. அடுப்பு மட்டுமா காயுது, என் வயிறும் சேர்ந்து இல்ல காயுது. என்ன பாட்டி சொல்ற? ஓ வயிறு காயுதா? இது நம்புற மாதிரி இல்லையே. சரி பாட்டி, இப்பெல்லாம் உனக்கு பசிக்குதா? வா பாட்டி, பிரியாணி சாப்பிட நம்ம 7 ஸ்டார் ஹோட்டல் போலாம். இன்னும் இவன் கொழுப்பு குறையிலையே. 7 ஸ்டார் ஹோட்டலா? 7 ஸ்டார் ஹோட்டல் நேத்து வரைக்கும் ஜெயில களி தின்னுட்டு வந்திருக்கான், இப்ப பிரியாணி கேக்குது, அதுவும் 7 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி. அதெல்லாம் எனக்கு வேணாப்பா. ஏய், போறப்போ அந்த முக்குல பாய் கடைக்கு போய் ஒரு 10 பரோட்டாவும் ஒரு 4 லெக் பீஸும் ஒரு நல்ல தந்தூரி சிக்கனும் வாங்கி கொடுத்துட்டு போடா. ஏதோ அரை வயித்த ரொப்பிக்கிறேன். ஆமா, நீ என்ன விஷயமா வந்த? இங்க பாரு பாட்டி, நான் மாமா கால்ல வேணாலும் விழுறேன் பாட்டி. இனிமே சத்தியமா சொல்றேன், வசுந்தராக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது பாட்டி. வசுவை மட்டும் எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரு பாட்டி. இப்ப அவெல்லாம் வேற ரேஞ்சில இருக்காடா. வேணா ஒரு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா என்கிட்ட வெட்டு பாக்கலாம். இன்னும் தெரிந்தல இல்ல, நீ பொண்ணி சேர்த்து கழித்தீங்க வச்சிருக்கணும். உடம்பு குறைஞ்சிருக்கும், கொழுப்பும் குறைஞ்சிருக்கும். பண்ணிடலாம் பாட்டி, நீ சொல்லிட்டல, பண்ணிடலாம். ஆனா நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும். பண்றேன். ஆமா, உன் மேல அவ்வளவு கேஸ் இருக்கே, அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கணுமேடா. துளசி பாட்டி முடிச்சு. துளசி துளசி, ஐயோ மாமா வந்துட்டான்டா. ஐயோ ஏய், பாரு, உன்னை அவன் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா என் பின்னாடி அப்படியே மறைஞ்சே போயிடும். வா 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 வா. மறைஞ்சுக்க. உன் பின்னாடி ஊரே மறையும், நான் மறைய மாட்டேனா? போ போடா போடா. டேய், ஐயோ பாட்டி, இந்த பக்கம் வெள்ள வாடா, வெள்ள வாடான்ற நீயா? மாமா பேசுடா, போ. மாமா 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 என்ன மன்னிச்சிரு மாமா. நீ எதுக்கு இங்க வந்த? மாமா என்ன மன்னிச்சோ ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. ஏய், எந்திரா முதல்ல, எந்திரி மாமா. மாமா முதல்ல வெளில போடா. இல்ல மாமா, மாமா ஒரு நிமிஷம் போடா வெளில. மாமா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க மாமா. துளசி, யார் உள்ள விட்டா வேணா? ஐயோ தெரியலங்க. போடா வெளில. மாமா இல்ல மாமா, நான்
மாமா மாமா அப்பெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் எந்த தப்பு பண்ணல மாமா. மாமா என்ன நம்புங்க மாமா. இங்க பாருங்க, இந்த முகத்தை பார்த்தா தப்பு பண்ற மாதிரி தெரியுது. என்ன மாமா? மாமா இதெல்லாம் அந்த அர்ஜுன் பண்ண வேலை மாமா. அவன்தான். அவனை நம்பாதீங்க மாமா. என்ன நம்புங்க மாமா. மாமா அப்படி பார்க்காதீங்க மாமா. அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. டேய் நீ பேசாதடா. அவர் வெளியில போ சொல்றாருல, போடா வெளியில. ஐயோ போடா. போடா. தம்பி தம்பி நீ இப்படி வாடா தம்பி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா, பாவண்டா, அவன் ரொம்ப நல்லவன்டா. அக்கா, இதுக்கு மேல நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னவன் நம்ம மேல இவ்வளவு கடுப்பா இருக்கான்? மாமா யார் சொன்னாலும் நம்பாதீங்க மாமா. இங்க பாருங்க, வசுவை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவளை காலம் முழுக்க கண் கலங்காம பாத்துப்போம் மாமா. ஏய், முதல்ல வெளில போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? போலீஸா? ஏங்க இவனுக்கு போலீஸ் எல்லாம் வேண்டாங்க. முதல்ல அர்ஜுன் தம்பிக்கு போன் போடுங்க. ஏய் என்னடி மிரட்டுற? பின்ன மிரட்டாம என்ன பண்றது? ஜெயிலுக்கு போனவன நடு வீட்டுல கூப்பிட்டு வச்சு கொஞ்சினீங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க? ஏங்க முதல்ல அர்ஜுன் தம்பிக்கு போன் போடுங்க. பாட்டி. பண்ணுங்க. ஐயோ அர்ஜுனா. பாத்தீங்களா, அர்ஜுன் தம்பி பேரை சொன்னதும் உடனே மாயமா மறைஞ்சிட்டான். இதுக்கு மேல நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன இவன் ரொம்ப வீராப்பா வந்தா அர்ஜுன் பேரை சொன்னதும் மாயமா மறைஞ்சிட்டா? பாவம், அவன் என்ன பண்ணுவான்? அவன் மூஞ்சில அவன் குத்து வாங்கின கவலை. என்ன பண்றது, அவ்வளவுதான். அண்ணா என்னண்ணா போன வேகத்துல காரியத்தை கனக்கச்சிதமா முடிச்சிட்டு வருவீங்கன்னு பார்த்தா அர்ஜுன் பேரை கேட்டவனே தெரிச்சு ஓடி வந்துட்டீங்க. டேய் அண்ணா, கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. நாம என்னைக்குமே யாரையுமே பகைச்சிக்க கூடாதுரா. நான் பார்க்க தாண்டா வில்ல மாதிரி, ஆனா ஒரிஜினலா ஏதோ 2-3 பஞ்ச் டாலுக்கு வச்சுதானே வண்டி அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்ன முக்கியம் தெரியுமா? என் வசுந்தரா அவ கூட நான் எப்படி சேர போறேங்கிறது தான் முக்கியம். என்ன இத பத்தி அத்தையும் மாமாட்டு பேசினா உடனே பாஞ்சிட்டு வந்துடுறாங்கடா. அதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்படிதான் வருவாங்கண்ணா. அவங்க பொண்ணு இல்ல வசுந்தராவை நீங்க அடையிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஏன்டா பேச மாட்டேன்? பேசுவேன். டெய்லி சாயந்தரம் ஆனா கோட்டருக்கும் பிரியாணிக்கு வந்து நிக்கிறல்ல, அதுக்காக மூளையை போட்டு கசக்கலாம்ல. கசக்கு. அண்ணா ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? உடனே சொல்லுடா. நம்ம இந்திய பெண்களுடைய உளவியல் என்ன சொல்லுதுன்னா, என்னடா புரியாத மொழியெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடா அவன்? அண்ணா புரியாத மொழிலாம் இல்லைண்ணா, தமிழ்ல தான் பேசுறேன். தமிழா? சரி சொல்லு. காலம் முழுக்க அந்த வசுந்தரா உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னா நீங்க அவங்கள இப்படி பண்ணுங்கண்ணா. அப்படி நடந்தா என்ன ஆகும்? வேற வழியே இல்லைண்ணா. சினிமால பார்த்ததில்ல நீங்க? அப்புறம் அவங்க அப்பாவே உங்களுக்கு வசுந்தராவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ஸோ டோன்ட் வரி, ஒரே கல்ல 2 மாங்கா. எல்லாரும் அதை முடிச்சு இதுக்கு வருவாங்க, நீங்க இதை முடிச்சிட்டு அதுக்கு போறீங்க, அவ்வளவுதான். டேய் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கடா. செம்மடா. ஏய் வா. என்னடா அண்ணா அண்ணா என்னடா? என்னண்ணா அதுக்குள்ள கனவா?
ஆமாடா. நினைச்சேன் கூடிய சீக்கிரமே உங்க கனவு நிஜமாகும் பாருங்க. நிஜமா ஆகணும்டா. பஸ்ஸு. சரி வந்துடுறேன். சரிண்ணா. போ. எறா வண்டியா. என்னம்மா நீ சபதம் போட்ட வேகத்தை பார்த்து அவளை ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இங்க வந்து குக்கரோட மூடிய வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லடி. ஒரு பாலை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அத குடிக்க வைக்க துப்பு இல்ல. பேச வந்துட்டா அத பண்ணுவேன் இத பண்ணுவேன்னு. போமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறதுதான் வேலை. திட்டாம என்னடி பண்ண சொல்ற? ஆசை மட்டும் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டாம். கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. உன்னை போய் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு. எனக்கே வெக்கமா இருக்க. சரிம்மா, நீ இப்ப என்ன பண்ண போற? பேசாம கவனி.